எனக்கு தெரிஞ்ச எங்கள் சொந்தக்காரர் தான், எங்கள் தாத்தா பாட்டி. அவர் வந்து அவங்க தாத்தா பாட்டியை பார்த்துக்கல. அவருக்கு அப்பா அம்மா அதை பார்த்துக்கல. இன்றைக்கி இவர் நல்லா வளர்ந்து பிள்ளைகளை வளர்த்தாரு. பிள்ளைகளுக்கு இவர் தான் கல்யாணம் பண்ணார். பிள்ளைகள் கூட தான் இருந்தது. எல்லோரும் வெளிநாட்டில் செட்டில்டு, இன்னொரு பையன் வெளியூரில் செட்டில்டு. எல்லாம் இருந்தும் இவர் அனாதை. அப்போது இவர் பார்த்துக்காம விட்டது, பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். இப்போ பூர்வீகத்தில் வாழலை, அந்த இடம் சும்மா அனாமத்தாக போயிடுச்சு. இப்போ இந்த குழந்தைகளும் தன்னுடைய வேலை நியமத்தமாக வெளியில் போகிறாங்க. நாளைக்கு அவங்க சந்ததியினரும், அதாவது வருமானத்தை தேடி ஓடுறோம் அப்படிங்கும்போது இந்த விஷயம். இப்போ கலையரசன் அப்படிங்கிற ட்ரெண்டிங் இன்றைக்கி வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குதுன்னா, இதில் அந்த பெண் பக்கம் ஆண் பக்கம்னு நம்ம பேச முடியாது. ஆனால் ஆன்மீகத்துக்கு தகுதியானவர்கள்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, மக்கள் தொண்டு தான் மகேசன் தொண்டு, மக்களுக்காக சேவை செய்கிறது. அப்போது அதில் நமக்கு தெரிஞ்ச நல்ல கருத்துக்கள் நம்மளை மாதிரி பல லட்சம் பேர் இருப்பாங்க. அப்போது ஒருத்தருடைய கருத்தை நமக்கு ஏற்புடையதாக இல்லைன்னா, ஒன்று இந்த கருத்துக்கள் வந்து எனக்கு என்னுடைய கருத்து இது அப்படின்னு நீங்கள் அதை வைக்கலாமே தவிர இன்னொருடைய கருத்தை நம்ம இடிக்க முடியாது. அப்போது அகோரிங்கிறதே தவறான விஷயம். அவர் பண்ண விஷயம் அகோரியே கிடையாது. இன்னொரு விஷயம் மாந்திரிகம், அது இதுன்னு நிறைய பேரை கெடுத்துக்கிட்டார். இனி இந்த பையன் வாழணும் அப்படின்னா அந்த சமூகத்தில் போராடணும். ஏன்னா முழுக்க முழுக்க பார்வை அனைத்தும் ஒரு கெட்ட விதமான பார்வையில் மாட்டிக்கிட்டார். இப்போ எங்கே போனாலுமே எல்லாத்துக்குமே ஒரு 4 பேர் கெட்டது இருந்தால் 4 நல்லது இருக்கும். இனி இதுக்கப்புறமாவது மாறினானா லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் கலையரசன்கிற பேருக்கு சூரியன் கேது. அப்போது அந்த வீட்டில் பொதுவாகவே சூரியன் இருக்கிற இடத்துல சனி நீச்சம், கேது வந்து எங்கே நீச்சம்னா ரிஷப வீட்டில், எது ரிஷபத்தில். அப்போது தனம் குடும்பங்கிறத இழக்க வச்சிரும். கேது 2ஆம் வீட்டில் இருந்துன்னா குடும்பத்தை இழந்துடும். இன்னொன்று ராகு கேது எங்கே வச்சோம்னா 8ஆம் வீட்டில். அப்போது இவர் மாறணும் அப்படின்னா நேர்மையாக இருக்கும்.